உலகத் தமிழர்கள் யாவருக்கும் என் அன்பும் வணக்கமும். நமது இமெயில் தமிழ் ஊடகத்திற்கு உங்களுடைய ஆதரவை நல்குமாறு மிகவும் பணிவோடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் உயிரோடு உணர்வோடு கலந்து வாழ்கிற எஸ் ராமச்சந்திரபுரம் ரங்கப்ப நாயக்கர் பற்றியும் பொதுமக்களுக்கும் ஆங்காங்கே இந்த டாஸ்மாக் எதிர்ப்பு முழக்கத்தை என்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உறவுகளே, எங்கள் போராட்டத்தை ஏற்று எங்களுக்காக வந்திருக்கக்கூடிய காவல்துறை பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம். எஸ் ராமச்சந்திரபுரம் என்பது உள்ளபடியே இந்த ஒத்தராயர் ஒன்றியத்திலே ஒரு தலை சிறந்த ஊர் என்பதற்கான சாட்சி இதுதான். உலகத்தின் அறியாமையை விரட்டிய கல்விக்கண் திறந்த எங்கள் ஐயா அருள்மிகு கல்சலிங்கம் அவர்கள் சிறந்த மண் இந்த மண். அதை போல எஸ் பெரியசாமி என்ற ஒரு கம்யூனிஸ்டுக்காரர், அவரும் இதே பகுதியைச் சேர்ந்த மிகப்பெரிய ஒரு போராட்டக்காரர். இங்கு கூடியிருக்கக்கூடிய நெசவாளர் பெருமக்களுக்கு தெரிந்திருக்குமா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. அதிகமான அளவிலே நூல் விளையாட்டத்தை கண்டித்து சிவனூரில் இருந்து சென்னை கோட்டை வரை நடைபயணம் மேற்கொண்ட ஒரு ஆண்மகன் இந்த பகுதியில் பிறந்த எஸ் பெரியசாமி அவர்கள். அன்றைய முதலமைச்சர் ராஜாஜி அவர்களை பார்த்து நேருக்கு நேரே சண்டை ஓட்ட ஒரு ஆம்பளை பிறந்த ஊர் இந்த ஊர். ராஜாஜி அவர்கள், உங்கள் கோரிக்கையை நாங்கள் ஏற்க முடியாது, இதோ இருக்கிறது கடல், மெரினா கடல், இந்த கடலில் போய் விழுந்து தாங்குங்கள் என்று முதல்வர் ராஜாஜி சொல்லும் போது, எங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற முடியாத, அந்த கோரிக்கையை செவிமடுக்க திறனற்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நீங்களே போய் கடல்ல போய் சாகனம்னு முதலமைச்சர் சண்டை ஓட்ட ஆம்பளை பிறந்த ஊரு இந்த ஊர். அப்பேற்பட்ட சாயகுலத்து பெருமக்கள் ஒரு சேலையை நெய்வதற்கு கிட்டத்தட்ட 65,000 முறை தன்னுடைய கை கால்களை ஆட்டிக்க ஒரு சேலை வெளியே வருது. அந்த 65,000 முறை கைகாலையில ஆட்டி சம்பாதிக்கக்கூடிய இந்த மக்களுக்கு ஒரு சேலை நெஞ்சா அந்த சேலைக்கு கிடைக்கக்கூடிய கூலி ஆற்றால் 50 ரூபாய். இந்த மக்களுடைய துயர் குறைந்து அதிகபட்சம் அவங்க முழு நேரம் உழைச்சா கூட 150 ரூபாய்க்கு மேல தாண்ட முடியாது. அந்த கொள்முதல் செய்யக்கூடிய நூல் விளையாட்டம் என்பது நாளுக்கு நாள் ஏறிட்டே போகுது. ஆனா இவர்கள் பெறக்கூடிய கூலி உயர்ந்திருக்காங்க இல்லை. அடிக்கடி தமிழ்நாடு முழுக்க கஞ்சி தொட்டி திறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அங்கங்க அந்த சாயர் குலத்து பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களையோ ஒரு 10 கிலோ 15 கிலோ அளவுக்கு இருக்கக்கூடிய அரிசியை போட்டு கஞ்சியா காய்ச்சி குடிச்சு அரசுக்கு கடுமையான அளவுல போராட்டத்தை வைப்பாங்க. இந்த மக்கள் இவர்களுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய சாலையர் சமூக உறவுகள் தங்கள் சொந்த பணத்தில் கட்டிய கோயில் இன்னுக்குள்ள இருக்கக்கூடிய அருள்மிகு முருகன் கோயில். இந்த முருகன் கோயிலுக்கு வெள்ளி செவ்வாய்க்கு அந்த பெண்களோ குழந்தைகளோ யாருமே நிம்மதியா போய் சாமி விட்டு வர முடியல. காரணம் என்ன? காரணம் புரியாத அரைக்குறையமா கிடக்குற. நீங்க நல்லா பார்த்து பாருங்க, இங்க இருக்கக்கூடிய காவல்துறை பெருமக்களை பார்த்து கேட்கிறேன். நம்ம வீட்டு வாசல்ல ஏதோ ஒரு அயோக்கிய நாயி குடிச்சிட்டு குடியாத நாய் குடிச்சிட்டு அம்மனமா கிடந்திருந்தா நம்ம இப்படி பார்த்துட்டு அப்படியே கண்டு காணாம விட்டு போட்டுருவோமா? அப்ப இந்த தெருப்பொறிக்கைகளை அடக்க வேண்டிய வேலையை யார் செய்யறது? இவைகளுக்கு ஒரு முட்டுக்கட்ட போட வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கா, எங்களுக்கு இருக்கா? அப்ப இந்த கடை யாரு கடை? இந்த கடை எந்த ஊருக்கு சொந்தமான கடை? அரசு ஆவணத்தின்படி இந்த கடை எவருக்கு சொந்தமான கடை? இது எங்களுக்கு சொந்தமான கடையா? தப்புளி புதுப்பட்டி என்ற பேரூராட்சிக்கு சொந்தமான கடை. இந்த கடையோட எண் 1173. இந்த கடையை இங்க கொண்டு பிரிக்க வேண்டிய அவசியம் என்ன? இதை கேட்டா கேட்கறது குற்றவாளியா, போராடியவன் குற்றவாளியா? எந்த காரணத்தை கொண்டோ நாங்க அரசுக்கு எதிராக போக மாட்டோம் தெரியும். ஆனாலும் காவல்துறையை இவ்வளவு தூரம் கொண்டு எங்க போராட்ட குணத்தை முழுமடிக்க பார்க்கக்கூடிய ஒரு வேலையை செய்யறீங்க. நாங்க காவல்துறை அனுசரித்து உங்களை ஒட்டியே நாங்க பயணிக்கக்கூடிய மக்கள். உங்களை எதிர்த்து போகணும்னா உங்கள்கிட்ட அனுமதி வாங்க போறோம். சொல்லுங்க பார்ப்போம்.
நேர போய் அடிச்சு உடைக்க தெரியாதா? வழக்கு வாங்க தெரியாதா? என்ன ஆயிரம் போய் அதிகபட்சம் தூக்கில விட்டு கொண்டு போறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அந்த நிலைமையை நோக்கி எங்களை தயவு செஞ்சு தள்ளி விட்டுறாங்க. அப்படி ஒரு வேலை நாங்க போனா கூட அதுக்கு காரணம் இந்த அரசு. எங்கள் கோரிக்கை ஆரம்பத்திலே செவிமடுத்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. இந்த வேலையை நீங்க செஞ்சிருக்கணும். தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு 20 நாளைக்கு முன்னாடி இன்னுக்குள்ள ஒரு பெருந்தல் ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். அப்ப இந்த அரசு கண்மொழிச்சிருக்கணும் இல்ல. இரண்டாவது, மாவட்ட ஆட்சியருக்கு ஊர் மக்கள் கையெழுத்து வாங்கி ஒரு புகார் கல்வி அனுப்புறோம். 35 நாளுக்குள்ள அந்த மனுவுக்கு ஒரு மேல் நடவடிக்கை எடுத்திருக்க இல்லை அப்படிங்கிற ஒரு பதவியாவது குறைஞ்சு கொண்டு சொல்லணும். இந்த ஆட்சியருக்கு அப்படி என்ன பேஸ் வேலை இருக்குன்னு தெரியல. எங்கள் கோரிக்கைய இந்த இடத்துல எங்க அக்கா தங்கச்சி அம்மா மாதிரிலாம் நிறைய இருக்காங்க. குண்டா முறையா கட்டுறேன். அவ்வளவு கோவம் இருக்கு எனக்கு. என்ன பிரச்சனை? இந்த மக்கள் இந்த நீதிமன்றம் கொடுத்த வழிகாட்டுதலை காட்டி அரசு ஆவணத்தின்படி இதுதான் ஒரு கடையிலேன்னு சொல்றேன். நான் இந்த ஆட்சியரை பார்த்து நேரடியா கேட்கிறேன். நீங்க விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் சுகபத்ரா அவர்கள், மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியர் உங்க சீட்ல உட்கார்ந்துட்டு உங்க பணி அவர் செஞ்சா நீங்க சும்மா இருப்பீங்களா? அது மாதிரி நாங்க விடுவோம். இந்த கடை என் ஊர் கடை இல்ல, டபுளி புதுப்பட்டி கடை. அந்த ஊர் கடை எங்க அரசு ஆவணத்தின்படி டபுளி புதுப்பட்டியோட கடை என் ஊரையே நடக்கும். இங்க இருக்கக்கூடிய காவல்துறை ஆய்வாளர் சங்கர்கண்ணன் நினைக்கிறேன் ஐயா, மதிப்பிற்குரியவர். ஒரு 2 நாள் கழிச்சு இந்த பிசங்கோல் காவல் நிலையத்திற்கு ஒரு நல்ல மனிதர் காவல் ஆய்வாளர் வந்திருக்காரு. உண்மையிலே நாங்களாம் சந்தோஷப்படுறோம். இந்த அனுமதி கிடைக்குமா கிடைக்காதுங்கிற பெரும் பயத்துக்கு பின்னாடி எங்களுக்கு இந்த அனுமதி கிடைக்கும். உண்மையிலே அவரை போல ஒரு நல்ல மனிதர் இந்த பகுதியில் நமக்கு கிடைச்சது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அந்த அளவிற்கு ஒரு நல்ல மனிதர். ஒரு திருக்க ஒரு லூசு பையன் இருந்தான் ஊர்ல. அந்த லூசு பையன் போற வாரவனவரெல்லாம் பார்த்து அவன் சொன்னான், இந்த போறாம்பாரு பைத்தியக்கார பையன், இந்த போறாம்பாரு முள்ளமாரி பையன், இந்த போறாம்பாரு முடிச்சு வைக்க பையன் சொன்னான். வள்ளலார் போறாரு ஒரு பகுதியா நடந்து அமைதியா போகும்போது அதுவும் போகிறார் பாரு மனிதர் சொன்னார். அந்த கிறுக்கனுக்கு தெரிவியவன் நல்லவன் கெட்டவன். அவர் வள்ளலாரை பார்த்து நல்ல மனிதர் செய்கிறார் என்று சொன்னார். ஆனா இங்க கடையை நீக்குங்க நீக்குங்க நீக்குங்கன்னு பல முறையில இந்த உளவுத்துறை உற்று நோக்கக்கூடிய உளவுத்துறை நண்பர்கிட்ட சொல்றேன், தயவு செஞ்சு அரசோட செடிகளுக்கு கொண்டு போய் அரையிற மாதிரி கொண்டு போய் சொல்லுங்க. எங்க கையில தடி எடுக்க வச்சிடாதீங்க. அகிம்சை வழியில போராடி இதை நாங்க நகட்டீரோம் போராடி இருக்க எங்களை திரும்ப திரும்ப எந்த உள்ள வேலை பார்க்கிற மாதிரி பெருந்தவரை செஞ்சிடாதீங்க. எனக்கு இது நல்லதுக்கு இல்ல. மும்பையில ஒரு பகுதியில விதர்பா அப்படிங்கிற ஒரு விவசாயிகள் போராட்டம் இந்தியாவே திரும்பி பார்க்க வச்ச ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தில் ஒரு தொழிற்சாலை எதிர்த்து அந்த பகுதி மக்கள், அந்த ஊர் மக்கள், அந்த விவசாயிகள் ஒன்று திரண்டு போராடின மும்பை நகர்ல. அந்த விதர்பா விவசாயிகள் சொன்னா, இவர்கள் நாளுக்கு நாள் இவர்கள் கூட்டம் பெருகிக்கொண்டே போது ஏதாவது பிரச்சனை வந்துருமோ என்னவோட அங்க இருக்கக்கூடிய அரசுகளும் அங்க இருக்கக்கூடிய காவல்துறையும் பயந்தாங்க. அப்ப அந்த விவசாயிகள் சங்கத்திலிருந்து ஒரு பிரதிநிதி வந்து பேசினா, அவர் பேசினதே பெரிய அளவுல செய்தி. விவசாயிகள் நாங்கள் ஒருபோதும் தற்கொலை செய்து கொள்ள மாட்டோம், முடிஞ்ச தேவைப்பட்டால் உங்களை கொன்று உண்டாங்க. அந்த விவசாயிகள் போராட்டத்துல நாங்க தற்கொலை படி செய்யக்கூடிய கேவலப்பட்ட வேலையை மானங்கட்ட வேலையை நாங்க செய்ய மாட்டோம், எங்கள் கோரிக்கையை செய்யபிடிக்காத உங்களை கொலை பண்ணிடுவோம் சொன்னாங்க. அதுக்கு பிறகு அரசு நடுச்சு. அந்த விதர்பா விவசாயிகள் போராட்டத்தை அந்த அரசு உள்வாங்கி கொண்டு உடனடியாக அந்த தொழிற்சாலை இழுத்து மூடினார். ஒரே ஒரு கிராமத்து மக்கள், அது சொற்பளவில் 150 விவசாயிகள் சேர்ந்து ஒரு தொழிற்சாலையை இழுத்து மூடினார் என்பது உலக வரலாறு. அந்த வரலாற்று செய்தியில மும்பையில் நடந்த உண்மை வரலாறு. அந்த பெரியவரோட பெயர் தசரத் மஞ்சி. நீங்க வேணா கூகுள்ல தட்டி பாருங்க, செய்தி உண்மையா பொய்யா. அப்ப அவர் கோரிக்கை வைக்கும் போது அங்க திடகாரத்தமா இருக்கக்கூடிய இளைஞர் பெருமக்கள் பெருந்தொழிலா இருக்கிறான். அவன் சொல்றான், இங்க பாருங்க, இவருக்கு லூஸ் முக்கியிருக்கா, ஒரு சுத்தியில வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய மலையை கொண்டு போய் நம்ம உழைச்சிருவோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. போயா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப தரம் தாழ்ந்த வார்த்தைகளால் அவரை காயப்படுத்தி அனுப்புறாரு. அவர் கொஞ்சம் கூட கவலைப்படாது, போய் தூங்கினாரு. எப்படா பொழுது புலர்ந்து காத்திருந்தாரு. கதிரவன் வந்தான். இவர் கையில மம்பட்டி எடுத்தாரு, சுத்தியில் எடுத்தாரு, கோடாரி எடுத்தாரு, உடி எடுத்தாரு. நேர மலை பக்கத்துல போய் உட்கார்ந்தாரு. பீகார் மாநிலம் கயா மாவட்டம் காலார் காந்தி அப்படிங்கிறது நான் சொல்லக்கூடிய ஊர். அந்த ஊர்ல ஒரு மலை இருக்கு. இவர் மறுநாள் காலையில் எதிர்த்தாரு. எதிர்த்து போய் உட்கார்ந்தவர் அதிகாலையில் 5 மணிக்கெல்லாம் போயிட்டாரு அந்த மலை அடிவாரத்துக்கு. போய் தட்டி உடைக்க ஆரம்பிக்கிறாரு. யாரு? ஒரு தனி மனிதன் ஒரு மலையை உடைக்க ஆரம்பிக்கிறாரு.
உடைக்கிறாரு உடைக்கிறாரு உடைக்கிறாரு. போறாம வரவங்க அத்தனை பேர்களும் நல்லா மூச்சு இந்த பயிரை குத்தி எடுத்துக்கிறாரு. அவர் கொஞ்சம் கூட கவலைப்படாது. போட அடிவாடு பேசிட்டு போறாரு. உடைக்கிற நாயாடா எனக்கு வந்து சோறு விட போகுது அப்படின்னு அவரை கொண்ட கொள்கையில உறுதியாக நின்றார். உடைச்சாரு. தொடர்ந்து அந்த உடைக்கப்படக்கூடிய சட்டம் தொக்கு தொக்கு தொக்குங்கிற சட்டம் ஓராண்டல்ல ஈராண்டல்ல என் அன்புக்குரிய மக்களை 21 வருடம் தொடர்ந்து அந்த சட்டம் கேட்டுக்கொண்டே இருக்கு. 21 வருடம் கழிச்சு அந்த பகுதியில எத்தனை மழை தன்னுடைய ஊர் மக்களுக்கு பாதை இல்லாமல் பல பேரை சாவதற்கு காரணமாக இருந்துச்சோ அந்த மலையில 220 மீட்டர் 18 மீட்டர் அகலம் 200 மீட்டர் நீளம் ஒரு தனி மனிதன் பீகார்ல தசரத் பஞ்சி அப்படிங்கிற ஒரு மனிதன் 45 வயசுல உடைக்க ஆரம்பிச்சு 22 வயசு கழிச்சு அந்த முதிர்ந்த வயதுல தனி மனிதன் மலையை உடைச்சு பாதை அமைத்து விட்டாங்க. இது சத்தியம். இது வரலாறு, உண்மை வரலாறு. இப்ப நான் என் கூடியிருக்கக்கூடிய அக்கா தங்கச்சிட்டு எங்க அம்மாமார்கள்ட்ட கேட்கிறேன், ஐயாமார்கள்ட்ட கேட்கிறேன், அண்ணன் தம்பிட்ட கேட்கிறேன். ஒரு தனி மனிதன் ஒரு மலையை 22 வருஷம் போராடி ஒரு மலையை உடைக்கும் பொழுது நம்ம எல்லாம் சேர்ந்தோம்னா இந்த டாஸ்மாக் ஒரு நொடிக்காகுமா? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு அச்சுறுத்தல். 3 வயசு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல, 70 வயசு பாட்டிக்கு பாதுகாப்பு இல்ல. 70 வயசு பாட்டியை இழுத்து கொண்டு போய் கற்பழிச்சு கொள்றான். 3 வயசு குழந்தை எங்க தெய்வத்தை விட ஒரு சபை பிண்டம் தாங்க தெய்வம் மாதிரி. அந்த குழந்தையை கற்பழிச்சு கொள்கிற காமுக நாய்கள் பெறுகிற காரணம் என்ன? அனைத்து குற்றச்செயல்களின் தாய் என்ற சாராயம். இந்த சாராயத்துக்கு ஒரு குணம் இருக்கு. இது ஒரு பேய் குணம் கொண்டது. கேட்டா இது அரசு மதுபான கடை, அரசு சாவு கடை வைக்கிறார். குடிக்கிறவங்க கூட தாலி எடுத்துட்டு இன்னைக்கு அதிகமான முட்டைச்சீல அதிகமான உதவிகளும் இந்த தமிழகத்துல தான் நிற்கிறோம். இன்னொரு காலம் இருந்தது, இன்னொரு காலத்துல இருந்தது. சங்க காலத்துல இதே என் குலத்து பெண்கள் இங்க இருக்காங்கல்ல, இந்த குலத்து பெண்கள் தன் முற்றத்துல தன் மாடியில அந்த நவதானியங்களை காயப்பட்டிருக்கும் போது அந்த நவதானியங்களை கொய்து கொள்ள அந்த கொப்ப குருவிய புறாம வரும் பொழுது அதை கம்பெடுத்து அடிக்கும் போது கூட அடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கூட வராம அந்த நேரத்துக்குள்ள அந்த தானியத்தை எடுத்துட்டு சொல்லி காதல் வளர்ந்த பெருங்கட்டான கலட்டில் இருந்து அந்த புறாவையும் பறவைகளையும் விளக்கினாங்க சொல்லி வரலாற்றப்படுகிறோம். சங்க இலக்கியங்கள் படிக்கிறோம். எப்பேற்பட்ட குடி பறவைகளை விளக்குறதுக்கு தொங்கட்டான கலட்டி இறந்திருக்காங்கன்னா அவன் எவ்வளவுடைய செம்மாந்த வாழ்க்கை வந்திருப்பான்னு பாருங்க. அப்பேற்பட்ட குடி நெசவாளர் கொடியும் உழவு கொடியும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் சமூகங்களும் இன்னைக்கு நெஞ்சா நெய்கிற சேலைக்கு கூடி இல்லை. இவர்கள் தொடர்ந்து இந்த புழுந்து போன அரிசிக்காக போய் கீழே நிற்க வேண்டியிருக்கு. ஒரு சுகாதாரமான ஒரு மருத்துவம் கிடைக்கிறதுக்கான நாதி இல்லை. அது என்ன நான் தெரியாம கேட்கிற மக்கள் பிரதிநிதி ஓடி போய் உயர்தர மருத்துவ சிகிச்சை கொடுக்கிற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் படுத்துக்கிறான். ஏழை எளிய மக்கள்லாம் இந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன நிலை இருக்கிறோ அதே நிலையில உனக்கு இருக்கிற அது சமத்துவம். என்ன சமத்துவம் இருக்கு? இந்த மக்களுக்கான நீதி எங்கேயாவது கிடைச்சிருக்கா? 1835 பிப்ரவரி 2 லார்டு மெக்காலே அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயன் இந்த நாடு வழியா வியாபாரம் செஞ்சு கொண்ட ஒரு கூட்டம். அந்த கூட்டம் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல அந்த நாடாளுமன்றத்தில் பேசுறான். இந்தியாவின் 4 திசைகளில் நான் அழைத்து விட்டேன். எல்லா மக்களும் படுநேர்த்தியான நீதியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். இந்தியாவில் 4 சிக்கலும் சுட்டி பார்த்துவிட்டேன். ஒரு திருட்டு பேரை கூட பார்க்க முடியல, ஒரு முள்ளவாரி முடிச்சு வைக்க பார்க்க முடியல. அந்த கலாச்சாரம் அவர்களுடைய கலாச்சாரமும் அந்த குடும்ப கட்டமைப்பும் அவ்வளவு படுநேர்த்தியாக இருக்கு. அந்த மக்களுடைய கலாச்சாரத்தை உடைக்க வேண்டும் என்றால் அவர்களை சுக்குச்சுக்காக ஆங்கிலத்தை அவர்கள் கட்டாயப்படுத்தி புகுத்தி அந்த மக்களிடம் போய் நம்ம சிம்மாசனம் போட்டு உட்கார முடியும் அப்படின்னு இந்த நாட்டிற்கு ஆங்கிலேயர் புழைக்கு வியாபாரம் பண்ணி புழைக்க வந்த ஒரு நாய்ப்பைய 1835 அவர் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் பேசினது என்னன்னா இந்தியாவில் ஒரு திருடை முறை இல்லை. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு திருடன் ஒரு பைக்கு வீட்டுக்கு போயிட்டு வர முடியல, எப்படி இருக்கிறான்னு தெரியல. கிருஷ்ணமொழியில என் நண்பர் திருநாபுரசன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் வண்டி வெளியில் நின்ற வண்டியை எவ்வளோ ஒரு வீட்டுக்கு போய் காஞ்சாபுரத்துல வயதில் அவங்க கொண்டு போயிருக்கான். அங்க இருக்கக்கூடிய கேமராவை பார்த்தா இவன் வண்டி அங்க இருக்கு. அந்த வண்டி பதிவிட்டவங்களுக்கு வண்டி பதிவிட்டது தெரியல. நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க. இந்த இருக்கக்கூடிய பட்டியலை பஸ் ஸ்டாப்ல இதுவரைக்கும் ஒரு 15 சைக்கிளை காணுங்கிறாங்க. அப்ப எப்படி நமக்கு இந்த சமூகத்துல வாழ்றதுங்கிறதே ஒரு பெரிய கேள்வி. ஆனா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த சாராயமும் கஞ்சாவும். எல்லா கடையும் எங்களுக்கான கடையும் அரசு ஆவணத்தின்படி இருந்தா தரவு வச்சுக்கோ.
ஏன் ஊர் கடை இல்ல அதனால தூக்கு அப்படிங்கிற திரும்ப திரும்ப கேட்கணும். பயங்கிறது நல்லா சொல்றேன், பயங்கிறது என் காதோடு இருக்கக்கூடிய ஒரு சிறு துண்டு கூட கிடையாது. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்க ரெண்டு அறவழியில தொடர்ந்து 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 மன்றாடி மன்றாடி அவங்கள்ட்ட பிச்சை கட்ட மாதிரி கேட்டுட்டே இருக்கோம். நீங்க தயவு செஞ்சு கொடுத்துருங்க. இது கருத்த போராட்டம். இதை போல தென்றலாக இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்க குற்றம். தென்றலாக வீச தெரிந்தவர்களுக்கு போராக மாற தெரியும். அதை நீங்க புரிந்து கொண்டு இந்த டாஸ்மாக் கடையில் வெகுசிகரத்தில் நீங்க நிற்கணும். 717 கடை வந்த உடனே முதல்வர் ஜோசப் பதவியாளர் பேசினாரு. போதை ஒளிப்புறையும் போதை கலாச்சார அழிப்புறையும் நான் முழுமையாக தீவிரம் காட்டவே உலகியவர் விஜய் 717 கடை. அந்த 717 கடையில எது கொடூர மரணங்களை தரக்கூடிய கடையில இங்க நடக்கக்கூடிய மண்டல மேலாளர் அவர்களுக்கு தெரியாதா? அந்த 37 கடை விடுதலை மாதத்தில் 37 கடை நீக்கப்பட்டிருக்கு சொல்லி சொல்றாங்க. உண்மையிலே நீக்கிட்டாங்க. அந்த 37 கடையில பிரதான சாலையில் முன்னாடி இருக்கக்கூடிய கடை அவன் குடிச்சு வந்த உடனே இந்த மெயின் ரோட்ல வரணும். வாரவே உள்ள இருந்து வரும்போது அவன் போதில் எப்படி வாரம் தெரியாம கட்டமும் தெரியாம வாரேன். அப்ப எதனாவது மோதி செத்தானா யார் பொறுப்பு? யார் பொறுப்பு? அந்த செத்தவனுக்கு என்னத்தையும் நீங்க கொடுக்குற 10 வருஷங்களுக்கு கொடுக்க அந்த 2 லட்சம் ஓடாதே அவன் குடும்பத்தை காப்பாற்றுமா? நான் தெரியாம கேட்கிறேன். எத்தனை பேருங்க, எத்தனை பேர் எத்தனை ஏற்பட்டு கை காலெல்லாம் போய் கிடக்கிற மருத்துவமனை போய் ஒரே ஒரு முறை நீங்க சுத்தி பார்த்துவாங்க. ஒரு முறை சுத்தி பார்த்துவாங்க. அங்க இருக்கக்கூடிய பொதுவர்கள் தெரியும். இப்ப சமீபத்தில் ஒரு காணொலி ஒன்று பெரிய வைரலாயிருக்கு. ஒரு காவல்துறை சேர்ந்த ஒரு நண்பர் ஒரு காணொலியில பேசுறாரு. அவர் என்ன செஞ்சிருக்காரு? அவர் ஹெல்மெட் போடாம பயணிச்சிருக்காரு. மரியாதைக்குரிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஐடி அவர்கள் அவரை பார்த்துருக்காங்க. பார்த்து அவரை வேற நீங்க இந்த ஆபீஸ் வந்து பாருங்க போயிட்டாங்க. அந்த ஆபீஸ் போயிருக்காரு. அந்த காவல்துறை நண்பர் ஆபீஸ் போய் ஐடி அவர்களை பார்த்தா என்ன இப்படி நீங்க ஹெல்மெட் போடாம போறீங்க அப்படின்னு சொல்லி இவர் பயந்து நடைபெற்றே நமக்கு வேலை வந்து சஸ்பெண்ட் ஆயிரும் என்னமோ வேலை பயந்துட்டே போயிருக்காரு. அந்த ஐடிக்கு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு நல்ல மனிதன் கொண்ட மனம் இருந்தா அவருக்கு பேசியிருப்பாருங்க. அவர் நேரடியாக அந்த காவலரை அழைத்து நீங்க போய் அரசு மருத்துவமனையில அல்லது தனியார் மருத்துவமனையிலோ எங்கனாலும் போங்க, ஆனா அந்த தலைக்காய பிரிவுக்கு போய் பார்த்துக்குவாங்க, நோயாளிகளை பார்த்துக்குவாங்க அப்படின்னு உத்தரவு போட்டுருக்காரு அந்த ஐடி போலீஸ். இப்ப நடந்த செய்தி 10 நாளைக்கு முன்னாடி இவர் போய் தலைக்காய பிரிவுல போய் பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களையும் அங்க இருக்கக்கூடிய அந்த காயப்பட்ட உறவுகளையும் சந்தித்து பேசினா, ஐயா என் பையன் ஹெல்மெட் போட்டு பேருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு தாக்குதலுக்கு உள்ளாகி கையால் வராம இருக்கிறேன், மூளை நரம்பு பாதிக்கப்பட்டுச்சு, என் உள்ள தெரிஞ்சுட்டு வந்துடுவானா வரையான்னு தெரியல, ஒரு பக்கம் பக்கவாதம் மாதிரி ஆயிடுச்சு. காரணம் அவர் ஹெல்மெட் போடாதுன்னு அந்த பொதுமக்கள் பூரா அந்த காவலருக்கு சொல்லியிருந்தாங்க. இவன் திரும்ப இந்த செய்தியெல்லாம் உருவாக்கிட்டு ஐஜி அவர்களை போய் படைவழி பார்த்தாரு. பார்த்துட்டு நீங்க ஏன்ட்ட எந்த கருத்தையுமே சொல்ல வேணாம், நீங்க எந்த கருத்தை அவர்களிடம் கேட்டீர்களோ அதை ஒரு காணொலியாக போடுங்க போங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. ஒரு ஐடியா பேசுறாரு. தயவு செஞ்சு ஹெல்மெட் போடாம போகாதீங்க, குடிச்சிட்டு போகாதீங்க, சரக்கு சொல்லிடாதீங்க. நான் தெரியாதவங்க அப்படி செஞ்சுட்டேன். எங்க ஐடி எனக்கு ஒரு அறிவுரை சொல்லி போய் பார்க்க சொன்னாரு. பார்த்த பிறகு இவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு பாதிப்புள்ளான மக்களை எல்லாம் நாங்க கண்ணால் கண்டை தயவு செஞ்சு தெரிஞ்சுங்க. அவர் பேசின வீடியோ எனக்கு வயது. அப்ப எப்பேற்பட்ட ஒரு நிலையில நம்ம நிலை இருக்கு பாருங்க. அப்ப எல்லாருக்கும் பின்னாடி இந்த குடியாரிகளை இந்த ஓட்டோட இருக்கக்கூடிய கடைகளை 717 கடை போடுனாங்க இல்ல இந்த அரசாங்கம். குளத்தில் வந்து ஆட்சி அமைச்சாங்க இல்ல, குளத்தில் வந்து ஆட்சி பிடிச்ச அரசு இருக்குல்ல, இந்த அரசு 717 கடை இந்த சாலையோட இருக்கக்கூடிய கடைகளை கொஞ்சம் செலுத்தினானா. சரி, மக்கள் கோரிக்கை என்ன இருக்குதோ அந்த கோரிக்கை செவிமளிக்கக்கூடிய இந்த மக்கள் பிரதிநிதி, தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதி என்ன வேலை பார்க்கறீங்க? என்ன வேலை பார்க்க? இங்க இருக்கிற திருப்பூர் சட்டமன்றத்தில் எல்லாம் கார்த்திக் அரபி நண்பர் கார்த்திக், அவர் மக்கள் பிரதிநிதி. அவரை நம்ம குறைச்சு பழிச்சு பேசுறதுக்கு நம்ம கூட்ட போறாங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த பகுதியில் நடக்கக்கூடிய உங்கள் கவனத்துக்கு தெரியுமா தெரியாதா? நான் இதை பார்க்கிற இந்த பழக்கம் இருக்கா இல்லையா? நாங்கள் போராடிய செய்தி இந்த பத்திரிகை வரும்பொழுது நீங்க என்ன வேற மனநிலையில் இருந்தீங்களா? அப்ப இந்த பிரச்சனை இருக்குன்னா இந்த தொகுதியில் வென்ற ஒரு எம்எல்ஏ இந்த பகுதியில பிரச்சனை பண்ணா இந்த பகுதியில இருந்து கூப்பிட்டு சொல்லி டாஸ்மாக் மண்டல மேல பேசு, ஆட்சியர்கிட்ட பேசு. அதை விட உனக்கு என்ன வேலை? இந்த மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டா இந்த மக்களுடைய கோரிக்கையை வந்து செவிப்படுத்தி இந்த மக்களுடைய பிரச்சனை தீர்க்கிறத விட உனக்கு என்ன வேலை? தாராளமாக இந்த இடத்துல வந்து காலையில இப்ப என்ன ஒண்ணுன்னா ஒரே ஒரு சிக்கல் இல்ல. காலையில சாராயம் வருது, கள்ளச்சாராயம் வருது, இப்ப தடுக்கப்படுது.
இதுல ஒரு சில புதிய வான்கள் பேசுறான். இந்த ஆசிரியர்களுக்கு பின்னாடி கொண்டு போய் வைக்க போறாங்க, இந்த முன்னாடிகளுக்கு பின்னாடி கொண்டு போய் மாறப்போகுது. மாற்றுங்க பார்ப்போம். எங்க ஊர்ல இருந்து நீ தூக்காம நீ இடத்தை மாத்திட்டா நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன். நானும் சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய ஆந்திரங்களோட நம்ம மீசை மதிச்சுக்கிறோம். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஏன் ஊர் கடையே இல்லைன்னு சொன்னா இந்த ஊர்ல நீ எங்கேயாவது ஒரு முட்டுச்சல் வச்சீங்கன்னா கூட அது குட்டங்க. நீ மழை மேல கொண்டு போய் வச்சாலும் தவறுதான். கடை எந்த ஊருக்கு அரசு ஆவணத்தின்படி எந்த ஊர் கடை அந்த ஊருக்கு நகட்டு இல்லையா? அடுத்த கட்ட போராட்டம் இப்படி இருக்காது. இப்படி சொல்றேன், அடுத்த கட்ட போராட்டம் இப்படி இருக்காது. இன்னைக்கு 100-150 பேர் வந்திருக்கோம். நாளைக்கு ஆயிரக்கணக்கான வேலை கொண்டு வந்து கிருஷ்ணகோயில்ல பசுமணியை பண்ணக்கூடிய நிலைக்கு எங்களை தள்ளி விடாதீங்க. இந்த கடையை இப்பயே தயவு போடுது உங்கள்கிட்ட மன்றாடி கேட்கலாம், எடுத்துருங்க. எடுக்க வைக்கிறதுக்கான குறைந்தபட்ச மனைப்பாடு காட்டுங்க. இல்ல இப்படியே நீங்க போராடிக்கிட்டே போங்க. நீங்க என்னன்னா வேலைக்கு இல்லாத என்ன பேர் செஞ்சுட்டு போறாங்க மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கடுத்த போராட்டம் இப்படி நிச்சயமாக இப்படி இருக்காது. இந்த பிரச்சனையை முழுவதுமாக இந்த கேமராவில் உள்வாங்கக்கூடிய காவல்துறையாக இருந்தாலும் சரி, குறிப்பிட்டு கொடுத்த காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, இங்க இருக்கக்கூடிய எங்கள் சார்பாளர் மக்களின் சார்பாளர் கௌதம் விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி, எங்கள் ஐயா மணிவண்ணனாக இருந்தாலும் சரி, சங்கர்கண்ணன் அவர்களாக ஐயா அவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட நான் மன்றாடி கேட்கிறேன், தயவு செஞ்சு பிரச்சனைக்குரிய கடையை தூக்குறதுக்கு கொஞ்சமாவது உங்க சைட்ல இருந்து முயற்சி பண்ணுங்க. உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்கலாம். இந்த மக்களின் சார்பா உங்கள்கிட்ட நாங்க கெஞ்சி கேட்கலாம், கூட்டாளி கேட்கிறோம். கடையை எடுத்துக்கிறேன் சார், எங்களுக்கு வேணாம். எங்க காலையில புடிச்சிட்டு வந்துடுறேன், வீட்டுக்குள்ள போறேன், அடிக்கிறேன். அந்த சாராயத்தோட விலைக்கு அந்த சாயந்தரம் வரைக்கும் அவன் என்ன செய்யறான்னு தெரியல. அப்ப இந்த பிரச்சனையோட நீளத்திற்கு காரணம் என்ன? சாராயம். அந்த சாராயம் என் ஊர்ல நிக்கிறத தவிர வெளியூர்ல இருந்துட்டா போனா அங்கிட்டு போய் இருந்தா புடிச்சு தொலைறான். என்னதில்ல என் கொரோனா காலத்துல சாராய கடையெல்லாம் மூடி வச்சிருந்தாங்களே, அப்ப என்ன கொத்து கொத்தா செத்து போனானா? எவனு சாராய உடஞ்சு வச்சு எவனா ஒரு எல்லாத்தையும் கடைக்கு குடிச்சு செத்தான். சாராயம் தன் வீட்டிற்கும் தன் வீட்டு குழந்தைகளுக்கும் உருப்படியாக ஒரு தகப்பை இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து என்ன சாதித்து கிழிச்சிட போறான்னு கேட்கிறேன். இவர்களுக்காக நாங்கள் குடிக்க முடியாது. இந்த குடியாரோட பிரச்சனையா அதை உருவாகக்கூடிய அரசு எங்கள் பிரச்சனை பெருவாரியாக மக்கள் பிரச்சனையுமே காதல உருவாங்கல வாங்கி வேணாமா? அப்ப இந்த மக்கள் வந்து துணிவா இருக்க மாட்டான், பயந்துட்டே பெறுவாங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஏழை சிலை எதுவுமே இல்லை. எட்டயபுரத்தில் பாரதி அரசு கைதியாக இருக்காரு. அந்த எட்டப்ப மன்னர்கிட்ட பாரதியார் பெரிய மீசையை வச்சுட்டு முறுக்கு மீசை வச்சுட்டு போயிட்டாரு. பாரதியாரோட சித்தப்பா கூப்பிட்டு அந்த எட்டயபுரத்து மன்னர் சொல்றாரு, அண்ணன் மகனை கூப்பிட்டு அந்த மீசையை மறைச்சிட்டு வர சொல்லி அப்பவே அரச கைதியாக வேலைன்னு சொல்றாரு. அந்த சித்தப்பா வந்து பாரதிக்கு கைகிட்டே வந்து சொல்றாரு, இந்த மீசையை வந்து நான் எடுத்துட்டு அந்த வேலை வேலைன்னா அந்த வேலை என் மயிருக்கு தாராம் சொல்லி பாரதி மீசையை முடிக்கி விட்டு போயிட்டு நேராக எட்டயபுரத்து மன்னர்கிட்ட போயிட்டான் பாரதி. நீ இவ்வளவு நாள் அரசவையின் கவிஞராக இருந்த எனக்கு நான் மறந்த கவிதைக்கு நீ சம்பளம் கொடுத்தேன்னு நினைச்சேன், இப்பத்தே இந்த மீசை மயிருக்கு சம்பளம் கொடுத்துருக்கேன்னு அப்படின்னு வந்துட்டு பாரதி வந்துட்டு வேலை தூக்கி போட்டாங்க. அப்ப எவ்வளவு நெஞ்சுறோம். பாரதி ஒரு பார்ப்பார், அதுவும் தமிழ் பார்ப்பார், தமிழை எளிமையாக்க ஒரு எளிய கவிஞர். அந்த சொல்றான், அந்த பாரதி சொல்றான், என்னுடைய மானத்திற்கும் வீரத்திற்கு இருக்கிறது பெருமானால் அது மயிருக்கு சமம் சொல்லுவாங்க. ஒரு காலம் இருந்தது என் அன்புக்குரிய உறவுகளை, மானத்தை இழந்து உயிர் வாழ்வா அப்படிங்கிற ஒரு நிலை வந்தா அந்த மானத்தை காப்பதற்காக உயிரை துறந்து சமூகம் தமிழ் சமூகம். அதை ஒரேயா கிடக்கிறேன், திறந்த மையோட கிடக்கிறேன். அவனுக்கு எந்த நிலையில கிடக்கிறது தெரியாது. அவனுடைய மானம் என்பது தெருக்காட்டில் தெருவோட வீதிகள்ல விலை பேசப்படுது. என் மக்களுக்கு வாக்குக்கு பணம் தந்து என் மக்களுடைய ஓட்டை வந்து இலவசமாக வாங்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை இந்த தமிழ் மண்ணில் விளைத்து விட்டதே இந்த திருவாரூர். இன்னைக்கு சாராய கடை கிட்டத்தட்ட 13க்கு ஏற்பட்ட சாராய கடை நடத்துறது பூரா இந்த திராவிட கூட்டம். முன்னாடி இருந்த திராவிட கூட்டம் ஒரே ஒரு எங்களுக்கெல்லாம் ஆறுதல் செய்தி, ஒட்டுமொத்த 2 திராவிட கட்சியும் குடும்பம் பிறந்துட்டாங்க. அது ஒண்ணுதான் எங்களுக்குள்ள ஒரு ஆறுதல் செய்தி. அப்ப அந்த 14 கடைக்கு மேல பூரா அவன்கிட்ட விட்டாங்க புறம் வாங்குறேன், சாராய கடை வாங்குறேன். என் அன்புக்குரிய மக்களை, இன்னொரு உண்மையான செய்தியை சொல்றேன். அந்த சாராயம் தயாரிச்சு பாட்டில் அடைச்சு வெளியே வர வரைக்கும் அதோடைய மொத்த உற்பத்தி செலவு எவ்வளவு தெரியுமா? வெறும் 14 ரூபாய். வெறும் 14 ரூபாய். ஆனா இன்னைக்கு கையில வாங்குறது 230, 130, 150, 250, 350,
அவருடைய தயாரிப்பு செலவு அதிகபட்சமாக 14 ரூபாய். இது அவனோட அரசின் புள்ளி கூட சொல்லுது. அப்ப நம்மகிட்ட ஒரு கோட்டுக்கு 150 ரூபாய் கொள்ளைக்கிறான். ஒரு கோட்டுக்கு 120 ரூபாய். இங்க சம்பாரிச்சு வம்பாடு விட்டு காலையில அரும்பாடு வர்ற கூட்டம் கொண்டு போய் படிகள் அந்த மாதிரி கப்ப கட்டின மாதிரி அவனை போய் கொடுத்துட்டு சாயந்தரம் குடிச்சு வர வேண்டியது. குடிமொழியில மொத்தத்துக்கு போய் இவன் கிணவருக்கு போய் கொண்டாட்டி ஒளி அடிக்க வேண்டியது. அம்மாவை அடிக்கிறாரே தகப்பன் புள்ள ஓடி போய் தடுக்க போற புள்ளைய போட்டு விளக்க வேண்டியது. தொடர்ந்து இப்படியே செஞ்சுட்டு வந்து சொல்லுகிறானே, நம்ம புள்ளைய போட்டு அடிக்கிறானே, நம்மளை போட்டு அடிக்கிறானே, கொண்டாட்டி அம்மிகளை போட்டு உடைக்கிறது போது அவனை நச்சுன்னு போட்டு கொள்ளுறது. இந்த செய்தியெல்லாம் இந்த தமிழ்நாட்டிலே நடக்கும். கேவலப்பட்ட நாடா போச்சு தமிழ்நாடு. இந்த கொடுமைகள் எல்லாம் நடக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றியதே இந்த நாய்கள். இவைகளுக்கு நம்ம பலவழி அவன் முள்ள மாதிரியும் தெரியும், கேள்வி கட்டவன் தெரியும், அரசியலுக்கு லாய்க்கலானு தெரியும், தர்மம்னா என்னன்னு தெரியாத ஈரப்பெயர் தெரியும். அவருக்கு நம்ம கொடுத்து ஆட்சி கட்டில உட்கார வைப்போம். காரணம் என்ன? நம்மளுடைய இயலாமையை நம்மளுடைய வறுமையை அவன் பயன்படுத்தி நம்மளை விலக்கி வாங்குறான். எங்க 500 ரூபாய்க்கு 5 வருஷத்துக்கு கொடுக்க வெறும் 500 ரூபாய்க்கு நம்ம ஓட்ட வைக்கக்கூடிய கேவலம் இருக்குல்ல. நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க. இங்க வந்திருக்க அக்காரஞ்சிகளால் மற்றவங்க சொல்லுங்க. ஒரு நல்லவனை தேர்வு செய்வதற்கு பணத்தை வாங்கி கொண்டுதான் நான் தேர்வு செய்வேன் என்றால் அதை போல ஒரு கேவலம் உலகத்தில் இருக்கே இல்லை. நம்மளை விற்கிறது சமங்கிற என்ன உங்களுக்கு வரணும்? விருப்பமா 500 ரூபாய்க்கு விருப்பமா? 1000 ரூபாய் எனக்கு கொடுத்து என்னை வேலை வாங்கிட்டா நான் சரின்னு போயிடுவானா? 5 வருஷம் உனக்கு நான் நிரந்தர அடிமை எவனா போகுமா? யோசிங்களேன். என் அன்புக்குரிய மக்கள் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. ஏன் இந்த பதர்கள் மட்டுமே நிறைந்து போன அரசியல் கூடாதான் போச்சு? எனக்கே உட்காந்து யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? A+ குற்றவாளி இந்த இருக்காங்கல்ல, இந்த தாவேக அரசுல மரியாதை கூட ஜோசப் விஜய் அமைச்சரவையில இருக்கக்கூடியவங்க A+ குற்றவாளி 18 குற்றவாளி 41 பேர். இப்ப மரியாதைக்குரிய நிதியமைச்சர் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இந்த தாவேக அரசு அவங்க புதுச்சேரி கவர்மெண்ட்ல அழைப்பானை கொடுத்து கட்டாயப்படுத்தி கூப்பிடுறாங்க. கோர்ட்டு நீதிமன்றம் கூப்பிடுது. ஐயா, நான் நிதியமைச்சர், எனக்கு பணிச்சுமை இருக்கு, வர முடியாது. என்ன வழக்குன்னு தெரியுமா? அந்த நிதியமைச்சருக்கு அவன் கூட பிறந்த தம்பியோட குடும்பத்தை கட்டியில் காட்டி விரட்டி அடிச்சாங்கிறது அவன் மேல வழக்கு. யாரை பேர் சொல்லி வச்சிருக்கிறோம்? ஒரு குற்ற பின்னணி கொண்ட சொந்த தம்பி குடும்பத்தை அடிச்ச ஒருத்தன நிதியமைச்சர் அவகாரம் வச்சிருப்பார். எவ்வளவு கண்மூடித்தவா? ஏன்னா உண்மையிலே திரைப்படம்ங்கிறது என்ன தெரியுமா உங்களுக்கு? நான் உங்களுக்கு உணர்ச்சி சொல்றேன். அங்க உண்மையிலே அடி வாங்குறது யாரும் தெரியுமா? அந்த டூப்புன்னு சொல்லுவாங்க. அந்த சினிமால சினிமாக்காரங்கிட்ட தெரியும். படம் எடுத்துக் கொண்டிருக்கிறாரு இவர் ஒரு சினிமா டைரக்டர். இவர்கிட்ட கேட்டு பாருங்க. ஒரு நடிகர் போய் எந்த உச்சபட்ச நடிகரும் ரோட்ல வந்து அறிவிக்க மாட்டான். இவர் லேசா கையை காட்டுவாங்க. எவனோ ஒருத்த போய் அவங்க உருண்டுட்டு இருக்கான். அவன் டூப்பு. அந்த டூப்புக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 1000 2000. இவன் உண்மையிலேயே போலியா தெரியுமா? உச்சபட்ச நட்சத்திரம் சொல்றாங்க. இவன் உண்மையான உச்சபட்ச நட்சத்திரம். இவனுக்கு கோடியில சம்பளம். அடி வாங்கி நிதி வாங்கி வறுமைக்காக அங்க போய் புரிந்து உரண்டவனுக்கு வெறும் 1000 2000 சம்பளம். உச்சபட்ச நட்சத்திரமா சொல்றவனுக்கு ஒரு அழுக்க கூடப்படாது. அவன் மேல வெயில் கூடப்படாது. குடம் பிடிக்கிறதுக்கு 100 பேர் வருதான். அவனுக்கு தனி கேரவன் இருக்கு. உயர்ந்த மதுல இருந்து அத்தனையும் அவனுக்கு இருக்கு. அவனை கடவுளுக்கு நீக்குவரா பார்த்துட்டு அவன் 10,000 போய் பால் ஊற்றினான். பரதேசி பேரு. அந்த வீட்டுக்குள்ள பெத்த பிள்ளைக்கு பால் இருக்காது. பால் அபிஷேகம் ஒரு கேடு. யாருக்குடா நம்ம பால் அபிஷேகம் பண்றோம்? எவனா அவனை தேவதூதரா? எனக்கு உலகத்தை மாற்றி படைக்க வந்த பிதாவா? இயேசுநாதரே கல்லறிந்த சம்பவம் தான். இயேசுநாதரே கல்லறிந்து கொண்ட சம்பவம் தான். முகமது நபி மேல தொழுதுக்கு போது அது முதுகுல கொண்டு போய் கண்டவங்க கொழுப்பை போட்டு கொச்சை பெருக்க ஒரு ஈரப்பைய கூட்டம் தான் வாழக்கூடிய மக்கள் தான். இந்த மக்கள் ஆப்டான ஒரு நடிகை 3 மணி நேரம் படத்தை பார்த்துட்டு காசை கொடுத்து அவனை உயர்ந்து உச்சாணி கொண்டு போய் உட்கார வச்ச மக்கள் அவனை வீட்டுக்கு மட்டும் இல்ல அவன் நாட்டுக்கு தலைவனை கொண்டு வந்து உட்கார வச்சிருப்பாங்க. இன்னும் நம்ம 5 வருஷம் என்னென்ன கொடுமையெல்லாம் பார்க்க போறோம். திராவிட கட்சியில் இருவரும் திராவிட கட்சியில் கூட மிக மிக ஆபத்தான ஒரு ஆட்சி இந்த ஆட்சி தாவக ஆட்சி. இது நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்க காலம் கடந்து செல்லச்சலை விட்டுக்கூடிய அந்த அளவிற்கு எல்லா இடங்களையும் பிரச்சனை. ஒரு தாவேக்காவுடைய பிரதிநிதி சேலத்துல பல பெண்களை நாக்கு கூசுது. பொள்ளாச்சி சம்பவம் போல பல பெண்களை பாலியல் வன்முறை செஞ்சு பத்திரிகை செய்தி வருது. அரசு இருக்கக்கூடிய அரசு தலைமைச் செயலகம், அது அரசாங்க அதிகாரிகளும் எம்எல்ஏ எம்பிக்களும் அமைச்சர்களும் உழவக்கூடிய மண்ணில் பிற கட்சிகளை சேர்ந்தவங்க என்ன கொண்டு போய் அங்க போய் கட்சியில் இணைக்கக்கூடிய விழா அந்த தலைமைச் செயலகத்துக்குள்ள நடக்குது. கொடுமை இல்லையா? நான் சரியாக கேட்கிறேன். இங்க இருக்கக்கூடியவங்க தான் நம்ம உண்மை ஒண்ணு மட்டும் மக்கள் புரிஞ்சுக்குவோம்.
சாதாரண பஞ்சாயத்து கிளர்க் இருக்காங்கல்ல நம்ம பகுதியில், இந்த கிளர்க்கே இருந்து நம்ம ஆளக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வரைக்கும் நம்மளோட ஊழியர்காரங்க, நம்மளோட வேலைக்காரங்க, நாம் என்ன சொல்லிக்கிறோமோ அந்த வேலையை செஞ்சு கொடுக்கறதே அவனோட வேலை. ஒரு தட்டுல பிரியாணி இருக்கு, ஒரு தட்டுல கூழ் இருக்கு, ஒரு இடத்துல கம்மங்கறி இருக்கு, இப்படி சாம்பார் சாதம் இருக்கு, பல வெரைட்டி ரைஸ் இருக்கு. நான் என்ன சாப்பிட வேண்டும் என்று நான் தீர்மானித்தால் அது ஜனநாயகம். நீ இதத்தை சாப்பிடன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி நான் வாயில் வந்து ஒரு உணவை செஞ்சுக்கிறான்னா அது சர்வாதிகாரம். என் மக்கள் புரிஞ்சுக்கணும். சர்வாதிகார ஆட்சி என்பது, கொடுங்கோன்மையான ஆட்சி என்பது உலக வரலாறுல முற்றிலுமாக மண்ணோடு மண்ணை அழிஞ்சு வச்சுக்கிறதே சர்வ செய்தி. அதனால என் நண்பக்கூடிய மக்கள், இங்க இருக்கக்கூடிய நெசவாளர் பெருங்குடி மக்கள், அவங்கெல்லாம் சங்க இலக்கியத்தில் இந்த நெசவாளர் பெருங்குடி மக்களை பற்றி சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. படிக்க அவ்வளவு இருக்கு. ஒரு தீப்பெட்டி இருக்குல்ல, 50 பைசா தீப்பெட்டி, இந்த தீப்பெட்டிக்குள்ள சேலை நெஞ்சு தீப்பெட்டிக்குள்ள வச்சு அடைச்சிருக்காங்க. தீப்பெட்டி எல்லாம் அன்னைக்கு கிடையாது, தீப்பெட்டி சைஸ்ல ஒரு பெட்டி, அதுக்குள்ள வச்சு அடைச்சிருக்காங்க. எவ்வளவு நுண்ணிய பெருமக்கள் பாருங்க. நெசவாளர் பெருமக்கள் உண்மையிலேயே உலகத்துல மானத்தை மறைக்கக்கூடிய மக்கள். எல்லாத்துக்கும் அமரக்கூடிய அலையம். நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. எல்லாரும் இன்னைக்கு வேட்டி செட்டோட கோட் சூட்டோட, முதலமைச்சர் கோட் சூட்டோட அலைகிறாங்க. அது யாரு போட்ட பிக்சர்? என் மக்கள் நெஞ்சக்குடி மானத்தை மறைக்கக்கூடிய ஒரு தொழிலை செய்யக்கூடிய மக்களுக்கு தன் சொந்த கோயில்ல முகத்தை சுருக்காம கோயிலுக்கு போய் சாமி கொண்டு வர முடியல. அந்த அளவுக்கு ஒரு குடும்பமான ஒரு நிலையை நாங்களும் சந்திக்கிறோம்னா இதனை எங்கள் மீது எழுதப்பட்ட தலை இருக்கா? இதை அழிக்கவே முடியாதா? இதை தகர்க்கவே முடியாதா? இதே சங்க இலக்கியத்துல 63 நாயன்மார்கள்ல ஒரு நாயன்மார் நாகனார் என்பது அவரோட பேரு. அவர் யாரு தெரியுமா? அவரும் இந்த குலத்திலே பிறந்த சாலிய குலத்திலே ஒரு பிறந்த மகன். 63 நாயன்மார்களில் ஒருவர் சாலியகுலம். அப்பேற்பட்ட ஒரு குடியில் இருக்கக்கூடிய மக்களை தொடர்ந்து வந்து வஞ்சிக்கக்கூடிய வேலையை, இந்த மக்களுக்கான நெருக்கடி வரக்கூடிய வேலையை உறுதியாக ஒருவரும் செய்துவிடக் கூடாதுங்கிற வேண்டுகோளை நான் உங்களுக்கு தொடர்ந்து வருகிறேன். அதனால திரும்ப ஒரு வரலாற்று தவறை செய்து விடாமல் SPCIயாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கடத்தக்கூடிய மாணவர்கள் அண்ணே மக்களோட கேட்டு என்ன பண்ணுங்க. அதனால இந்த பிரச்சனைகளை நீங்க உள்வாங்கி கொண்டு சாராய கடையை நீக்குவதற்கான முனைப்பை காட்டி வெகு சீக்கிரமாக அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை செய்யுங்க. நாங்கள் ஜனநாயகத்தின் மீது காலம் கொண்டு இந்த இடத்துல வந்து அறவழியிடப்பட்ட கேட்டுக்கிட்டு தவிர இதுவரை நாங்கள் வேறு விதமாக அல்லது சட்டவிரோதமாக செய்யக்கூடிய வேலையை நோக்கி ஒரு நொடி கூட நாங்கள் சிந்திக்க எங்கள் தயவு செஞ்சு வச்சாங்க. எங்களுக்கும் தெரியும் வீட்டுக்கடை எழுதலையோ எல்லா கேவலப்பட்ட வேலையும் எங்களுக்கும் செய்ய தெரியும். புதுச்சேரி என்பதை எந்த மீனுக்கும் எவ்வளவு நீச்சல் சொல்ல கொடுக்க அவசியம் இல்லை. அதே போல எங்களுக்கும் தூரத்துக்கும் நீங்கள் ஒட்டி பாராட்ட அவசியம் இல்லை. இந்த ஒரு முறை, இது இறுதி முறை உங்களுடைய அரசுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை, நீங்கள் நீக்காவிடில், இந்த கடை அகற்றப்படாவிடில் உறுதியாக அடுத்த நிலை வந்து எங்களுடைய போராட்ட காலம் என்பது நிச்சயமாக இருக்காது. இப்படி இருக்காது. அரசு சொத்தை தேவைப்படுத்துறேன், அரசு வேலையை பணி செய்வதாக தடுக்கிறேன், நீங்க என்னென்ன விளக்கப்படமோ போடுங்க. அதை பத்தி எல்லாம் இனிமே கவலைப்படக்கூடாது. இதுதான் அறவழியில நாங்கள் முன்வைக்கக்கூடிய இறுதி கோரிக்கை. இதற்கு அடுத்து உறுதியாக எங்களுடைய நகர்வு என்பது வேறு மாதிரியாக இருக்கும். தயவு செய்து எங்களுடைய கோரிக்கையை நீங்க ஏற்றுக்கொண்டு இதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து உங்களை மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிற வேண்டுகோளை வைக்கிறேன். எங்களை அழைப்பை ஏற்று இவ்வளவு பெரிய பெருமக்கள் வந்திருக்காங்க. 1 மணி வரைக்கும் நமக்கு நேரம் இருக்கு. கொஞ்சம் அமைதிக்காக 1 மணி வரைக்கும், 1 மணிக்கு மேல தண்ணீரை கொடுத்து நம்ம உணவரத்தை முடிச்சுடுவோம். ஏன்னா 5 மணி வரைக்கும் கேட்டால் கொடுக்கல. அதனால நீங்க கொஞ்சம் பொறுமையாக இந்த கோரிக்கையை நீங்கள் முன்னெடுத்து உறுதியாக எங்களுடைய பிரச்சனையை தீர்த்து தருமாறு உங்களுக்கு தயவோடு கேட்டுக்கொண்டு எங்கள் ஊர் மக்களின் சார்பாக இந்த நல்வாய்ப்பு தந்த அதே எங்கள் ஊர் மக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.